சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 14 தொடங்கி எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சது சார், அஷ்டம சனி போயிட்டுருக்கு சார். சனியோடு சேர்ந்த செவ்வாய் பகவான் 4-9 கூடிய பாதகாதிபதி வேறு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த பாதகாதிபதி செவ்வாயும் இந்த சனியுமாக சேர்ந்து உயிரை வாங்குறானுங்க சார். ஏன் கேட்குறீங்க? 8ஆம் இடம் என்பது வறுமை, 8ஆம் இடம் என்பது கஷ்டம், 8ஆம் இடம் என்பது கடன். இந்த 8ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் சனியும் இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக செம்ம ட்ரை அந்த மாதிரி வச்சுருந்துருப்பார். இப்போ முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி, செவ்வாய் மே 10ஆம் தேதி மேஷத்திலே ஆட்சி பெறுகிறார். இவர் ஆட்சி பெற்ற உடனே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இவர் ஆட்சி பெற்ற உடனே ஓரணி வெரி குட் டைம்னு அர்த்தம். காரணம் மே மாதத்திலேயே வேறு என்னெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அசுரகுரு சுக்கராச்சாரியார் உங்களுடைய 3-10 கூடையவர் தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சேர்றார். 5 கூடையவருங்க அவர் 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தில் சேரும் பொழுது மிக அற்புதமான பலன்கள்லாம் ஏற்படுகிறது. யோகாதிபதி லாபாதிபதி வீட்டிற்கு சென்று விட்டார். பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க, சூப்பராக இருப்பீங்க. அடுத்ததாக இதில் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம், எது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்றால், ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 14 தொடங்கி எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சது சார், அஷ்டம சனி போயிட்டுருக்கு சார். சனியோடு சேர்ந்த செவ்வாய் பகவான் 4-9 கூடிய பாதகாதிபதி வேறு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த பாதகாதிபதி செவ்வாயும் இந்த சனியுமாக சேர்ந்து உயிரை வாங்குறானுங்க சார். ஏன் கேட்குறீங்க? 8ஆம் இடம் என்பது வறுமை, 8ஆம் இடம் என்பது கஷ்டம், 8ஆம் இடம் என்பது கடன். இந்த 8ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் சனியும் இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக செம்ம ட்ரை அந்த மாதிரி வச்சுருந்துருப்பார். இப்போ முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி, செவ்வாய் மே 10ஆம் தேதி மேஷத்திலே ஆட்சி பெறுகிறார். இவர் ஆட்சி பெற்ற உடனே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இவர் ஆட்சி பெற்ற உடனே ஓரணி வெரி குட் டைம்னு அர்த்தம். காரணம் என்னவென்றால், சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கெடுதல் செய்பவர் தான் இருந்தாலும் 9 கூடையவராகவும் இருக்கிறார். அவர் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் இடத்து செவ்வாய் தான் ரொம்ப ப்ராப்ளம். அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட 8ஆம் இடத்து செவ்வாய் என்ன பண்ணுவார்? மாங்கல்ய தோஷத்தை உருவாக்குவார். 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி, பாக்யாதிபதி ஆட்சி. அடுத்ததாக சுக்கிர பகவான் இப்போ 20ஆம் தேதியிலிருந்தே, ஏப்ரல் 20லிருந்தே ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் ஆட்சி இப்போ அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி பெற்ற சுக்கிரனோட புத பகவான் மேஷத்திற்கு வந்திருக்கிறார். நல்ல விஷயம். 2-11 கூடையவர் 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்துக்கு வந்தது ஒரு நல்ல விஷயம். நண்பர்களே, என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தனாதிபதி லாபாதிபதி யார் வீட்டுக்கு? பாக்யாதிபதி வீட்டுக்கு வரும்போது சகல சௌபாகியமும் நடக்கப் போகிறது, சகல சம்பத்துகளும் சேரப்போகிறது. அடுத்த 30 நாளில் மே மாதம்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த மே மாதத்திலேயே வேறு என்னெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அசுரகுரு சுக்கராச்சாரியார் உங்களுடைய 3-10 கூடையவர் தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சேர்றார். 5 கூடையவருங்க அவர் 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தில் சேரும் பொழுது மிக அற்புதமான பலன்கள்லாம் ஏற்படுகிறது. யோகாதிபதி லாபாதிபதி வீட்டிற்கு சென்று விட்டார். பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க, சூப்பராக இருப்பீங்க. அடுத்ததாக இதில் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம், எது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்றால், 7 கூடிய சனி 8ல் மறைஞ்சிருக்கிறது அப்படியே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ 7ஆம் இடத்து ராகு பகவான் இன்னும் அப்படியே தான் இருக்கார். இந்த 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறார்? பாடாப்படுத்துவார். 7ஆம் இடத்து ராகு வெளிநாட்டு யோகங்களை தந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியின்மை, சந்தோஷமின்மை போன்றவற்றை தருவார். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம். சிம்மராசிக்காரர்கள்
வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னா, வரிசையாக அப்படி செவ்வாய் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றவர் அப்படி நகர்ந்து வந்து என்ன ஆயிடுறார், 11ஆம் இடமாகப்பட்ட குரு பகவான் இருக்கின்ற இடத்துல சேர்றார். இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஏன்னா குரு பகவான் என்பவர் உங்களுக்கு யோகாதிபதி, சுக்கிர பகவான் என்பவர் 10 கூடையவர். இவங்க 2 பேர் காம்பினேஷன் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக சேருகிறார்கள். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, உங்கள் வாழ்க்கை செமையாக இருக்குது, நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு பக்கம் என்னடானா புத பகவான் நல்லா இருக்கார், ஒரு பக்கம் என்னடானா சுக்கிர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து நல்லபடியாக எல்லா வாழ்க்கையெல்லாம் தரார். எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பழைய எக்ஸு கிட்ட இருந்தெல்லாம் ஃபோன் வரும், அவங்கள்ட்ட அந்த மெசேஜ் வரும். யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அவர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். 7ஆம் இடத்து ராகு என்பது நண்பர்களே டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விடுவார். எப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விடுவார். அந்த ராகுட்ட வந்து மன்னிப்பே கிடையாது. 7ஆம் இடத்து ராகு அவ்வளோ சீக்கிரமாக உங்களை சாதாரணமாக விடுவது கிடையாது. இது வந்து வேத சாஸ்திரம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே ராகு பகவான் வந்து ராசியிலிருந்து 7ஐ பார்த்தாலோ 7ஆம் இடத்தில் இருந்தாலோ அவங்கள பாடாப்படுத்திடுவார். நல்லா போய்ட்டு இருந்த குடும்பம் சார் ஏன்னே தெரில, எங்களுக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருக்குது போன்றவையெல்லாம் உருவாக்குவார். 7ஆம் இடம் என்பது நியூ எக்ஸ்போசர், 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு, 7ஆம் இடம் என்பது திருமண உறவு. இதிலெல்லாம் இந்த ராகு வரும் பொழுது நல்லா போய்ட்டுருக்கிற ஃபேமிலி கூட என்னாகும், திருமண உறவில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆகையினால் நீங்கள் எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ இல்லையோ, மே மாதம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயமே உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். குடும்பம் வேறு எதுவுமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது. மனைவி கூட இருக்கிற பிரச்சனைகளை உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க. பல நேரங்களில் இந்த ராகு பகவானுக்குரிய பிரீத்தி பண்ணுங்கள். திருநாகேஸ்வரம் செல்லுங்கள், திருப்பாம்புபுரம் செல்லுங்கள். சில பேர் இந்த சென்னையில் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம், இங்கே ராகு பகவானுடைய ஸ்தலம், அங்கே போங்க. புற்று கோயில் போங்க, பாம்புக்கு வழிபடுங்க, பாம்புக்கு பால் ஊற்றி வழிபடுங்க, இதெல்லாம் வழிபடுங்க. நிறைய இடங்கள் வந்து இந்த பாம்புக்கு ரொம்ப க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ராகுடைய பீரியட்லேருந்து. ஆனால் இந்த நேரத்தில் மட்டும் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தங்களுடைய வெளிநாட்டு கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டாங்கன்னா மிக பிரம்மாண்டமான உயரத்தை அடைவீர்கள். கனடா போகிறவங்க, அமெரிக்கா போகிறவங்க, ஆஸ்திரேலியா போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். விசா பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு விசா தகுதி சுற்றின் அடிப்படையிலே, உங்கள் திறமையின் அடிப்படையிலே உங்களுக்கு விசா கிடைக்கும். போன்றவைகள்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயம், பெண்கள் நாட்டின் கண்கள். ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்ட்டிங்கன்னா இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கை கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.